ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிவை எப்பயுமே உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டுகிட்டே வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் போடுற விஷயம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து ரீடிங்குள்ளே போகலாம். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த லைக்கு ஷேரு இதெல்லாம் தான் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது. இதில் 2 பைல் வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். பைல் 1 எல்லோ பம்கின், பைல் 2 க்ரீன் பம்கின். இந்த 2 பம்கினில் உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வந்து மூச்சு கவனிச்சுட்டு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு நிதானமாக உங்கள் கடவுளை கும்பிட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து கடவுள் உங்களுக்கு உணர்த்த போகிறாங்க. அது நீங்கள் வந்து இந்த கார்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு மெசேஜாவது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ஜென்ரலாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா பர்சனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பைல் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லோ பம்கின், பைல் 2னா க்ரீன் பம்கின். இன்றைக்கி என்னென்ன கார்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன கார்டு வருது? நம்ம யூஸ்வலாக இந்த வந்து பிளாக் கார்டு மட்டும்தான் எடுப்போம். இன்றைக்கி பைல் 1 பைல் 2ன்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தோணுச்சு. எல்லாமே இன்றைக்கி வந்து பறந்து விழுது. என்னான்னு தெரில, அப்படியே இங்கே பாருங்கள் ஃப்ளிப் ஆகுது கார்டு. எதுவுமே நான் ஒன்றுமே பண்ணல, கார்ட்ஸ் எல்லாம் ஃப்ளிப் ஆகி விழுவுது. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாமே சீக்கிரம் நடக்கணும்னு அவசரப்படுறீங்க. இங்கே பாருங்களேன், எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து கார்டில் அப்படியே இப்படி நான் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை ஸ்பிரிட்டு சீக்கிரம் வந்துட்டாங்களோ உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காக. நிஜமாக அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மூடி வச்சுருந்த தண்ணி பாட்டில் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. ஸ்பிரிட்டு வந்துட்டாங்க. நிறையா கார்ட்ஸ் எடுத்தாச்சு, என்னென்னு பார்க்கலாம். என்ன இன்னும் ஏதோ குழப்பமாகவே இருக்கீங்க நீங்கள்? ஏன் குழப்பமாக இருக்கீங்க? இன்னும் மைண்ட் அளவில் போட்டு ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உங்களை சுற்றியும் வந்து நிறையா பேர் வந்து உங்களை குழப்புறாங்க. உங்களுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நீங்கள் ரொம்ப குழம்பிக்கிறீங்க. ஏன்னு தெரியல. அந்த மாதிரி எதுக்கு ஒரு உங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் நடக்குது. இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, இவங்க வருவாங்களா, இவங்க போயிடுவாங்களா அப்படின்னு நிறையா வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது. நிறையா டென்ஷனில் நகத்தை கடிக்கிறவங்களா கூட இருப்பீங்க நிறைய பேர். ஒரே ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நிறையா வந்து ஒரு சண்டை சச்சரவு மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படியே ஆரம்பத்தில் இப்படி ஒரு கார்டு? ஏன் வீக்கெண்டில் வீட்டில் இருக்கனால பிரச்சனை நிறையா வந்துடுச்சோ? ஓவராக டென்ஷன் ஆகாதீங்க. பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து நிறையா விஷயங்கள் சாதிக்கலாம். நிறையா வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக, என்ன நெகட்டிவ் எனர்ஜினா என்ன, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போட்டு ஏதோ சந்தேகப்பட்டுட்டு இது எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் நிறையா வந்து குடும்ப பிரச்சனை நிறையா ஓடுது. உங்களை சுற்றியும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் மனப்போராட்டம் நிறையா இருக்குது. நீயா நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 5 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபயர் எனர்ஜி, லியோ. பார்ப்போம் ஃபர்தராக என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம். ஹேண்ட்மேன் தலைகீழாக தான் வந்திருக்கு. நான் எப்போயுமே தலைகீழாலாம் பார்க்க மாட்டேன். நம்ம எப்போயுமே லைஃப்பை நேராக தான் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நிமிஷம் சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் மோட் போட்டு இருக்கீங்க. சில பேர் சரண்டரில் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க. ஏன்னா இதுக்கு மேலே உங்களால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியலையே. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேணாங்கிற ஒரு முடிவில் அந்த கண்ணோட்டத்தில் தான் அப்போ வந்து வாழ்க்கையை பார்த்துட்ருக்கீங்க.
நிச்சயமாக ஒரு தெளிவான பார்வையும் சில பேருக்கு வந்திருக்கு. அதுதான் வந்து நீங்கள் பார்க்குற விஷயங்கள இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அல்ல பார்க்குறீங்க. ஏன்னா வந்து ஒரே மாதிரி பார்த்து உங்களால் ஒன்றும் சால்வ் பண்ண முடியல. முன்ன பார்த்தத விட இப்போ வந்து ஒரு வேறு விதமாக நம்ம வந்து ஒரு ஒரு இந்த விஷயத்தை நம்ம அணுகுனா நம்மளுக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்குமா, அப்போயாச்சும் நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து யோசித்து பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே நிறைய கேள்வி வருது. ஆழமாக வந்து யோசிக்கிறீங்க, ஆழமாக பேசுகிறீங்க. இந்த விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பேசுவோமா, இல்லை பின்னாடி ஏதாவது வந்துட போகுதுன்னு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை கிளாரிட்டியாக வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை தான். ரொம்ப பட்டுட்டீங்க. அதனால் இனிமேல் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க அதெல்லாம் வந்து பார்த்து வைக்கிறீங்க. மேஜராக இதில் என்ன தெரியுது அப்படின்னா, வாட்டர் எனர்ஜி நிறையா இருக்குது. கம்யூனிகேஷன் குறித்து நீங்கள் நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷன் வருமா அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் உள்ளே மாறும்போது தான் இது வந்து ஆக்சுவலாக வந்து வெளியில் வந்து மாறப்போகுது. அதனால் குழப்பத்தில் தான் இருக்கீங்க. பட் ஆனால் எல்லாமே புரியுது உங்களுக்கு. என்னமோ நடக்குது, பேசாமல் பாஸ் கொடுத்து சைலண்ட்டாக வேடிக்கை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சூழ்நிலையை பாஸ் பண்ணி வச்சது வேறு யாரும் கிடையாது. நீங்களே தான் கொஞ்சம் நேரம் வந்து நான் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன், என்னால் முடியல, இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியல, சரண்டர் பண்ணிடலாமா, லெட் கோ பண்ணிடலாம், வேணான்னு கூட விட்டுறலாமான்னு சில பேர் வந்து அந்த முடிவுக்கெலாம் வந்திருக்கீங்க. நிறைய விஷயம் வந்து தெளிவான ஒரு ஞானம் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த கார்டு வந்து ஸ்டார் கார்டு தான். ஆனால் வந்து நீங்கள் நிறையா வந்து நாலேஜெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ள திறமையை நீங்கள் வந்து யோசிக்க விடாமல் உங்களை வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து அப்படியே போட்டு டம்ப் பண்ணுது. நீங்கள் உங்களோட பவரை ரியலைஸே பண்ணலை, உங்கள் சோல் பவரை ரியலைஸ் பண்ணலை, உங்கள் சோல் பற்றின அந்த பக்கமே நீங்கள் போகல, இன்ட்ராஸ்பெக்ஷனே வரல. நீங்கள் அமைதியாக இப்போதைக்கு காமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இனிமேல் வாழ்க்கை கடவுள் தான் நம்மளை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயும் வரீங்க. ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் சில பேர் பண்ணுறீங்க. சில பேர் மெடிடேஷனுக்குள்ளே வரீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், இதுக்கு மேலே வந்து பாஸ் பட்டன்லாம் வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை வாழ்க்கையை வந்து ரெஜுவினேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே. கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்டை இந்த ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை மாற்றிக்கும் போது உங்கள் சுற்றி உள்ள அத்தனை பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பாக மாறுது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தெளிவாக தெரியுது. இது வந்து உங்களோட பவர் என்னன்னு தெரியும். உங்கள் பவரில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தில், நீங்கள் ஸ்டில்னஸில், மைண்டோட ஸ்டில்னஸில், காம்னஸில் நிற்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக நடக்க போகுது. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சக்ஸஸ் கொண்டு வரப்போகுது. நீங்கள் நினச்ச விஷயம், ஆசைப்படுற விஷயம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. பட் உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், உள்நோக்கி போகணும், இன்ட்ராஸ்பெக்ஷன் வரணும், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். நிச்சயமாக வந்து சூப்பராக இருக்குங்க கார்டு. அடுத்த கார்டு என்ன வருதுன்னு பார்த்தா, கடவுள் வந்துட்டாங்க. உங்களுக்கு நில, புலம், வீடு இதெல்லாம் வந்து ஏதாவது வரும், உங்கள் வாழ்க்கையை தேடி வரும். ஏதாவது வாங்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கிடைக்கிது. பணம் விஷயம் குறித்து நீங்கள் வந்து எனக்கு கவலையாக படுறீங்க, பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, தொட்ட தொழிலில் அவ்வளோவா லாபம் இல்லை, பார்க்குற வேலையில் நிறைய சம்பளம் இல்லை அப்படின்னு இதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அபண்டன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் அது உங்களோட ஆள் மனசில் பாசிட்டிவிட்டியோட அதோடு சேர்த்து நீங்கள் அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நியாயமாக இருந்ததுன்னா கடவுள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றுவாங்க. ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வருது. வேலை மாற்றம் கூட நிறைய பேருக்கு வந்து ஏற்படுது. புதிய பார்வை, புதிய கோணம், புதிய தொழில் கூட சில பேர் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. நிறைய விஷயங்கள்ங்க, ப்ராஸ்பெரிட்டி, செல்வம் இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டாங்க. கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது வந்து நிறைவேற்றுறதுக்காக கடவுளே வந்து பிரச்சனைகளுக்கு நடுவில் அவரோட ஆசீர்வாதமான அந்த கையில் உங்களுக்கே வந்து செல்வத்தை வந்து கையில் கொடுத்துட்டாங்க. உண்மையாக நீங்கள் மாறும்போது இந்த செல்வம் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் வரும். அவர் கையில் ஏந்திட்டு நிற்கிறாரு. நீங்கள் தான் கையை கொடுத்து நீங்கள் ஏந்தணும். அதில் கடவுள்கிட்ட கையை நீட்டுங்க. கடவுள் உங்கள் கையில் அந்த அபெண்டன்ஸ்லாம் அவங்க வைப்பாங்க. நிறைய வந்து பூத்துக்குழுங்கிற ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகுது. இது எல்லாமே வந்து ஒரு உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை குறித்து நீங்கள் எப்படி போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் குறித்து தான் உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து இங்கே டிசைன் பண்ணப்படுது.
அதனால ஆம்பிஷியஸாக கடவுளோட கையை பிடிச்சிட்டு சில விஷயங்கள் உங்களை மாற்றிக்கும் போது ஒரிஜினாலிட்டி என்ன, உங்களுடைய சோல் ஒரிஜினாலிட்டி என்ன, உங்களோட ட்ரூ ஃபார்ம் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வந்து நீங்கள் கடவுள் கொடுத்த அந்த அழகான பரிசை நீங்கள் உங்கள் கை நீட்டி வாங்கிக்க போகிறீங்க கடவுள்கிட்ட. யூனிவர்ஸை நம்புங்க, கிராட்டிடியூட் கொடுங்க. கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து நடந்த விஷயம் குறித்து அதை குறித்தே நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. இன்னும் பாதி நிலையில் சில பேருக்கு ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து மைண்ட் செட்டே வந்து இப்போ என்னென்னா எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கும் வந்திருக்கீங்க. நிறைய பேர் அந்த லாஸ் பார்த்து ஒரு உறவுலேயும் லாஸ் ஏற்படுறது, உண்மையாக நம்பினவங்க நம்மளை விட்டு போகிறதும் அதுவும் ஒரு லாஸ் தான். நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு பண தேவை சில பேருக்கு இருக்குது. கடன் கேட்டு போகிறீங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு விதமான ஒரு ஆதரவான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இல்லை. எதை குறித்தும் நம்ம வந்து முன்னேற்றம் இல்லையே நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்மையான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நெகட்டிவாக நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே ஒரு இடத்துலேருந்து அப்படியே கண்ணீர் விட்டு இனிமேல் நம்மளை வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுமையான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. பட் கடவுள் வந்துட்டாங்க, இன்டர்வென்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான வந்து கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆனால் திரும்பி பார்க்காம போகிறாங்க, அவ்வளோதான். நம்மளால் முடியாது. நமக்கு துணை வந்து இந்த மாதிரி நொண்டியாக இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் அறிவுரை கொடுக்குறவங்களும் நம்ம பாதையிலையும் இப்படி தான் வருவாங்க. நம்மளை வந்து தெம்பு கொடுக்குறவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூட திரும்பி பார்க்காம அப்படியே வந்து போகிறீங்க. கண்டிப்பாக வந்து கடவுள் உங்களுக்கான அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வச்சுருக்காங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற தன்மை மாதிரி இருக்குது உங்களுக்கு. என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற நிறையா விதமான ஒரு வெறுமை, வெறுப்பு, மனசளவில் வெடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்க, வெடித்து செதறிடுச்சு, இனிமேல் வந்து இதை ஒட்ட வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, நம்மளால் இனிமேல் எதுக்கோ லாய்க்கில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுட்டீங்க. நிறைய சேஞ்சஸ் வரும் கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டேறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரீடமாக இருக்கும். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பண பிரச்சனை வந்து அது தலைக்கு மேலே பாரமாக இருக்கா, அதெல்லாம் சரியாகக்கூடிய விஷயம்லாம் இருக்கா. ஆனால் பார்க்க மாட்டேங்கிறீங்களே. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. டாரஸ் எனர்ஜி இங்கே நிறைய தெரியுது. அதனால் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியோடு உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்குற அந்த அற்புதமான அந்த ஒரு அபண்டன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது நிச்சயமாக. ஏன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் வைப்ரேஷன் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் கதவை தட்டி உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ஒரு யுக்திங்க. அந்த யுக்தியை நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் எனர்ஜி வச்சுருந்தீங்கன்னா கடவுள் இந்த அபண்டன்ஸ்லாம் எடுத்து தூக்கி வேறு வச்சிருப்பார். அவ்வளோதான். உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக இருக்குது. இந்த பிறவியில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த அபண்டன்ஸை எடுத்துக்கலாம். நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா கடவுள்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்குன்னு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அபண்டன்ஸ் கண்டிப்பாக வேறு யாருக்குமே போகாது. ஏன்னா நிறைய இருக்குது இந்த உலகத்தில் அபண்டன்ஸ். யார் யாருக்கு எப்பப்போ கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த கார்டு நிறைய பேருக்கு இப்போ தூக்கம் இல்லாத சுச்சுவேஷனுங்க. நிறைய பார்த்துட்டீங்க. அதே தான் ஃபஸ்ட் கார்டை தொடர்ந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வருது. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க மைண்ட் செட் வந்து ரொம்ப வந்து அதை அப்படியே கெடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் சொல்லலாம். சுச்சுவேஷன் வந்து ஒவ்வொரு தடவை மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட மனநிலை தான். அந்த மனநிலையோடு அப்படியே லைஃப்பை ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியான இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் கெட்டது நடந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போதைக்கு எனக்கு வந்து எதுவுமே வேணாம் செவனேன்னு. ஏன்னா தூங்குகிற இடத்துல கூட நிம்மதியாக அவங்களால தூங்க முடியல. உங்களுக்கு பெட்டு கீழே கூட ஒரு கத்தி இருக்குது. அந்த மாதிரி தூக்கமும் உங்களுக்கு வந்து சுலபமாக வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஒரு ஏழையாகப்பட்டவன் வந்து ஒரு கஞ்சி சாதத்தை குடிச்சிட்டு பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு ரோட்டில் முழுசாக தூங்குவான் தெரியுங்களா. அப்படியே தான் எந்த இடத்துல படுத்துருக்கோங்கிறதே மறந்துட்டு அப்படியே அயர்ந்து போய் தூங்குவான். நல்லா நிம்மதியான தூக்கம். அந்த மாதிரி தூக்கம்லாம் நீங்கள் தூங்கி பல வருடம் ஆகிவிட்டது. கடவுள் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு உங்களை புதுப்பிச்சிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், ரெனிவல் பண்ணுங்கள். தனிமை தாங்க உங்களை நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க வைக்கும். நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கலாம் நீங்கள் வந்து புலம்பிகிட்டே இருக்க வேணாம். கண்டிப்பாக தனிமை தான் உங்களை வந்து வேறு ஒரு பாதைக்கே கூட்டிகிட்டு போகுது. அடுத்தது நிறைய பேர் வந்து பழைய காதல் வருமா நோ கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னீங்க அப்படின்னா உங்கள் அருமை புரிந்து பழைய காதல் தான் வந்து வராங்க. அவங்களே ப்ரொப்போசலில் வருது. கண்டிப்பாக நீங்கள் மாறும்போது தான் இதெல்லாம் வரும். ஏன் வரல வருதுன்றீங்கன்னா நீங்கள் மாறலைன்னா இங்கே எதுவுமே நடக்காது. நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் உங்களை மாற்றிக்காமல் கண்டிப்பாக உங்கள் கையில் வராது. அதனால் வந்து நல்ல நல்ல மெமரிஸ்லாம் வந்து உங்களை பற்றி நினைக்கிறாங்க. நீங்கள் பழகின நாட்கள், பேசின வார்த்தைகள், அதெல்லாம் வந்து அவங்களால என்றைக்குமே வந்து
வந்து மறக்கவே முடியாது. அது ஒரு ஞாபகம் மாதிரியே அதை வந்து ரீகால் பண்ணிக்கிறாங்க. சைல்டுஹுட்டாக அதை ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த அத்தனை விஷயங்களும், உங்களுடைய அந்த வெகுளித்தன்மை, சந்தோஷம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீங்கள் 2 பேரும் நடந்து போனது, நீங்கள் 2 பேரும் பிக்னிக் போனது, வெளியில் போனது, மற்றவங்க கிட்ட பயந்து நீங்கள் 2 பேரும் உங்களை காப்பாற்றிக்க நிறைய விஷயங்கள் பண்ண, சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் நினச்சி வந்து மைண்டை வந்து ஹீல் பண்ணிக்கிறாங்க அவங்களே. நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிறத உங்கள் பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நிறையா வந்து ஒரு நல்லவராக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது எப்போ நடக்குதுன்னா, நீங்கள் மாற மாற அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்து வருது. உங்களுக்கு பண்ணது அநீதி அப்படின்னு நிறைய ரியலைசேஷன் இருக்குது. கண்டிப்பாக அவங்களே ஒரு ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக நடக்குதுங்க. 6 ஆஃப் கப்ஸ், ஸ்கார்பியோ, வாட்டர் எனர்ஜி நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் இருக்குது. நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. பணம் குறித்து நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு வந்து மணியில் வந்து ஒரு அபண்டன்ஸ் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மணி விஷயத்தில் கடவுள் இறங்கிட்டாங்க. உங்களை மாற்றிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு உங்கள் ஆள் மனசில் பதிவு பண்ணும்போது, அதோட பாசிட்டிவ் ரிசல்ட்டாகவே நீங்கள் உங்களை தாட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். ஒரு ராஜா, நாட்டுக்கே ராஜா அப்படின்னா இந்த நாட்டில் உள்ள ஒரு முக்கால்வாசி சொத்து அவர் பேரில் தான் இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அபண்டன்ஸ் வெல்த்தெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. பிஸ்னஸில் ஏதாவது நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு அப்லிஃப்ட்மெண்ட் இல்லை, ஏதோ லாஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா எல்லாமே மாறுது, தலைக்கெல்லாம் மாறப்போகுது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் சொல்கிறது தான் நிறைய பேர் கேட்க போகிறாங்க. ஒரு பாதுகாப்பான ஒரு டிசிப்ளின்டு லைஃப் தான் நீங்கள் கண்டிப்பாக வாழ போகிறீங்க. ப்ராஸ்பெரிட்டி, செல்வம் எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு கார்டு இது வந்து ஃபயர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி இருக்குது. எஸ் கார்டு தான், சூப்பரான கார்டு. இது வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் கெரியர் குறித்து நான் கவலைப்பட்டுட்ருக்கேன், எனக்கு என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு அபண்டன்ஸ் வந்து வருதுங்க. இதெல்லாமே நீங்கள் மாற்றிக்கும் போது, இப்போ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு எனர்ஜி கார்டு வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன விஷயம் வருதுன்னு பார்க்கலாமா? என்னென்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். பைல் 2 க்ரீன் கலர் பம்கின் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ, இந்த கார்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் வராங்க, இந்த உலகத்தை பார்க்க வராங்க. கடவுளே, ஸ்பிரிட் நல்ல கைடன்ஸ் பார்க்குறவங்களுக்கு கொடுங்க. அவங்க வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ணுறதுக்கு என்ன கைடன்ஸ் அவங்களுக்கு இப்போ தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சூப்பர். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். வாவ். 2 கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கும் அழகாக வந்து கடவுளோட அந்த ஒரு இன்டர்வென்ஷன் வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க வந்து கடவுளோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே பைல் 1 பைல் 2லாம் வந்து எனக்கு பிரிக்கவே எனக்கு தோணாது. எதுக்கு பிரிச்சுட்டு இதில் ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது எல்லா விதமானவும் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கான கருத்துன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா? ஆனால் பைல் 1லேயும் கடவுளோட இன்டர்வென்ஷன் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருந்தது, பைல் 2லேயும் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. கடவுள் வந்து உங்கள் 2 பேருமே வந்து, ஏன்னா நான் வந்து ஜென்ரலாக நான் படிக்கும்போது கடவுளோட இன்டர்வென்ஷன் 2 கார்டு 3 கார்டு வரும் இல்லையா? இப்போ நான் பிரித்தா கூட கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ பிரித்தாலும் நான் வந்து இவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவேன், அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து என்னென்ன கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கெரியர் நோக்கி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெரியரில் பயங்கரமான ஒரு ஆரம்பம், சூடு பிடிக்கக்கூடிய ஆரம்பம் வந்து நடக்க இருக்கிறது, துவங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு கரெக்டான டைம் வந்து துவங்கிருச்சு. பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய சம்பளம் வந்து வேறு இடத்துல மாறுற மாதிரி கூட இருக்கலாம். கம்பெனி டு கம்பெனி மாறலாம், வெளியூர் போய் அங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி மாறும்போது உங்களுடைய இன்க்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல ஒரு புதிய ஒரு கோணத்தில் உங்கள் வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு போக போகிறீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு
ஒரு விஷயம் தாங்க இங்கே வந்து தென்படுது. ஒரு கெரியரில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு அழகான ஒரு கார்டு தான். உங்களோட நியூ பிகினிங் தான் கண்டிப்பாக. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி ஆரம்பிக்குது. ஃப்யூச்சரை குறித்து இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா எல்லா மாற்றமும் வந்து அழகாக வந்துருச்சு. உங்களுடைய அந்த நீங்கள் கடந்து வந்த அந்த பாதைகள் இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஞானம் இதனால் வந்து ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் எந்த விதமான இப்போதைக்கு நீங்கள் தெளிவற்ற சூழ்நிலையில் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் இனிமேல் அதை பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அழகாக இருக்குங்க. நியூ பிகினிங் தான் உங்கள் வாழ்க்கையில். இனிமேல் வந்து எதை குறித்தும் கவலை இல்லை. நல்ல நல்ல சந்தோஷமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. நல்ல ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே குட் டைமாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கடவுளோட அந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்துட்டாங்க. கடவுளோட மேற்பார்வையில் உங்களுடைய அந்த பாதை வந்து கடவுளோட கைடன்ஸோடு சேர்த்து கையை பிடிச்சி போகும்போது கண்டிப்பாக அழகான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு தெரியுது. அநீதி நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து நியாயம் கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட நியாயம் கேட்காதீங்க, கடவுள்கிட்ட கேட்குறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு அவங்கள விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து உங்களை நோக்கி உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ண ஒரு ராணி மாதிரி, ஒரு எம்ப்ரஸ் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி, ஒரு பவரான ஒரு அத்தாரிட்டி உங்களால் நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் தனிமையோ அல்லது வந்து ஏமாற்றமோ ஒரு வந்து துரோகமோ உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா, தனிமையில் நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்களே வந்து புரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயம்னு இருப்பீங்க. எந்த அதை வந்து எப்படி தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கிற சுச்சுவேஷன்லாம் நீங்கள் கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகளையும் வந்து தாண்டி வந்திருக்கீங்க நீங்கள். ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு பயணங்களும் கரடு முரடாக தான் இருந்திருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் நியாயம் கேட்குறீங்க, கடவுள் வந்து கொடுப்பாங்க. சில பேர் வந்து சில பேரோட இப்போ தனிமையில் இருக்கும்போதோ அல்லது வந்து நிறைய விஷயங்கள் உங்களை மாற்றிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, நிறைய உங்களுக்கு பேஷனான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறீங்க, ஆர்வத்தோடு பண்ணுறீங்க. அந்த ஆர்வம், அந்த தனிமை, அந்த வெறுமை, ஐசோலேஷன், கடவுளை நோக்கி உள்ளே போகிறது, சோல் நோக்கி நீங்கள் போகிறது, பாசிட்டிவிட்டி நிறையா உங்களுக்குள்ளே கொண்டு வருது. இது எல்லாமே உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய பவர் என்ன, உங்களால் என்னென்ன முடியும், ஏன் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற தெளிவான ஞானம். யாருமே இனிமேல் உங்களை ஏமாற்றவே முடியாது. உங்களை வந்து ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க கூட இனிமேல் வந்து உங்ககிட்ட உங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய அந்த ஒரு அழகான அந்த க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அதை உங்களுடைய எல்லா ஃபோக்கஸையுமே நீங்கள் பிஸ்னஸில் தான் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற அத்தனை அந்த கஷ்டமும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு பலன் தரும். அழகான ஒரு வெற்றி தான். எத்தனை கஷ்டம் வந்தாலும் இனிமேல் நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அதனால் ஏன்னா அந்த சுத்தியலும் அந்த ஆணியும் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக அந்த கண்ணு வந்து பார்க்குது பாருங்கள். அந்த சுத்தியலை பார்த்துட்டு அது இறங்குற வரைக்கும் அது கரெக்டாக அந்த ஷார்ப்பு மைண்டோடு நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கீங்க. உங்களை விட்டு நிறைய விஷயங்கள் பேட் விஷயங்கள்லாம் விலகிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உங்கள் மதிப்பு உங்கள் வேல்யூ தெரியாத ஒரு பர்சன் கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்திருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட பவர் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை அப்படின்னா அதெல்லாம் கூட நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அனுபவ பாடம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து பாடங்கள் கற்றுக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து அமைதி, அன்பு, கவுளி அடிக்குது, அமைதி, அன்பு, இதுதான் வந்து இதே வந்து பர்த்தாகவே உங்களுக்கு இது ஒரு ஹேபிட்டாக கேரக்டராகவே இருக்குது. இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து யாரும் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணுன்னோ உங்களை ஏமாற்றணுன்னோ நினச்சி வர முடியாது. ஏன்னா எதை எப்படி அடக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் பூத்துக்குலுங்க தான் போகுது. சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பூக்கள் வந்து நிறையா உங்கள் வாழ்க்கையில் வந்து பூத்துக்குலுங்க தான் போகுது. அதனால் எந்த கவலையுமே நீங்கள் வந்து இனிமேல் வந்து படணுங்கிற அவசியமே இல்லை.
அதனால் சிங்கத்தையே தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அதுக்கிட்ட வந்து காம் டவுன் பண்ணி அதை உங்களுக்கு அடிமையாக பண்ணக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. இனிமேல் மோசமான சுச்சுவேஷனோ மோசமான பர்சனோ உங்ககிட்ட வந்தாலும் யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற தெளிவான ஞானம்லாம் உங்களுக்கு இருக்குங்க. மேஷம், தனுசு, சிம்மம் இந்த ஒரு விஷயம், இந்த ராசிகள் வந்து இங்கே சிக்னிஃபிகண்ட்டாக தெரியுது. நான் வந்து கார்டை பிரித்தாலும் கடவுள் வந்து நான் பிரிக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே ரீடிங் தான். கடவுள் இங்கேயே வந்துட்டாங்க, அதே கார்டு அங்கேயே வந்துச்சு. இது தாங்க மிராக்கல்னு சொல்கிறது. இதுலேயும் பாருங்கள், உங்களுக்காக நான் பைல் 1 பைல் 2ன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஆனால் இங்கே எதுவுமே வேலைக்கு ஆகாது. என்னை வந்து பையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிக்கலாம் கூடாதுன்ட்டாங்க. உங்களுக்கு பையில் வேணால் நான் அப்படி பிரித்து நான் ரீடிங் போட்டாலும் கடவுள் வந்து பையில் பிரிக்காதேங்கிறாங்க. நான் அதுக்கு மேலே என்ன பண்ணேன், இனிமேல் ஒரே பைல் தான். தேவைப்பட்டால் பைல் 1 பைல் 2 நான் போடுறேன். அப்போ கடவுளோட அந்த டிசிஷன் என்னன்னு போடுறேன். பட் வந்து இப்போ எதனால் வந்து கடவுள் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல், ஐ மீன் என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு இப்போ சோல் லெவலில் கனெக்ட் ஆகிருக்கீங்க. பிரச்சனைகள் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் கூட, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தால் கூட ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் இப்போ சால்வ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பிரச்சனையை வந்து சந்திச்சிட்ருக்கீங்க. அப்படின்னாலுமே இது சோல்ஃபுல்லியாக கனெக்டட் ஆனதுனால எல்லாருமே இங்கே ஒன்று தான். நீங்கள் எந்த பிரச்சனை குறித்து நீங்கள் கேட்டிங்கனாலும் ஒரே மாதிரி விளக்கம் தான். எங்கெங்கெல்லாமும் போனீங்கனாலும் கடவுள் ஒருத்தர் தாங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? அதே மாதிரி என்னென்னமோ உங்கள் பிரச்சனை இருந்தாலும் அதுக்குண்டான சொல்யூஷன் ஒன்று தான். அதுதான் வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன், உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுட்டே இருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுது, பைல் 1 பைல் 2 போடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே போட்டால் இப்படி தான் வந்து ஆன்சர் வருது. ஓகே, நமக்கு அடுத்தது கைடன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டே அவே, இந்த ஒரு கார்டு மட்டும் தான் எடுத்துப்பேன், ஏன்னா நிறைய கார்ட்ஸ்லாம் வந்து எடுக்க மாட்டேன். ஸ்டே அவே அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துலேருந்து தள்ளி வந்துடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து காயப்படுத்துது, நம்மளுக்கு வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு தலைவலி, நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துது அப்படின்னு எந்த இதில் வந்து உண்மையாக உங்களுக்குள்ளே ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்குதோ, உங்களாலே வந்து அனலைஸ் பண்ண முடியுதோ உங்கள் வாழ்க்கையை பற்றி, அப்போது வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. வித்தவுட் செகண்ட் தாட் ப்ளீஸ் கம் அவுட். அடுத்த கார்டு, நீட் பாசிட்டிவிட்டி. நிறையா பேருக்கு வந்து பாசிட்டிவிட்டியோடு இருக்கேன்னு சொல்கிறீங்களே தவிர 2 நாள் இருக்கீங்க, 3 நாள் இருக்கீங்க, 4வது நாள் வந்து வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதை தான். அதனால் எப்பயுமே பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே வந்து நடிக்கிறதுக்கெலாம் வேலை கிடையாது, இங்கே வந்து உண்மையாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இதில் வந்து யார் வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளும் நம்மளோட ஆள் மனசும் இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அவங்களே டைரெக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் இருந்துக்கிட்டே நான் பாசிட்டிவிட்டி தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குது அப்படின்னா உங்களை பற்றி என்னன்னு வெளியில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி சமாளிச்சுக்கலாம். அது மாதிரி தான் நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கடவுள்கிட்ட நீங்கள் யார் என்ன ஏது அப்படிங்கிறதுல நீங்களாம் சொல்லலாம் வேணாம். உங்களுடைய அந்த தாட்ஸு, உங்களுடைய அந்த மைண்ட் செட்டு, உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிலாம் கடவுளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இங்கே 3D வேர்ல்டில் வந்து மற்றவங்கக்கிட்ட ஏமாத்துற மாதிரி கடவுள்கிட்டலாம் ஏமாற்ற முடியாது. எனக்கு மாறவே இல்லைப்பா, இவங்க சொன்னாங்க நடக்கவே இல்லை அப்படின்னா பிரச்சனை பிரபஞ்சத்துக்கிட்ட கிடையாது, யூனிவர்ஸ் கிட்ட கிடையாது, பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட தான். எண்டிங். சில பேருக்கு நிறையா விஷயங்கள், மோசமான விஷயங்கள்லாம் எண்டிங் ஆகுது. அது எல்லாமே அதை நீங்கள் என்னென்னா நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து இங்கே எண்டிங் ஆகிட்டுருக்கு. நல்ல விஷயம் தானே, பிரச்சனைகளை எண்டிங் ஆனால் நல்ல விஷயந்தான். டோன்ட் கம்பேர் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. எனக்கே இப்படி வாழ்க்கை, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு. இங்கே வேறு வாழ்க்கை, வேறு பயணம், வேறு சிலபஸ், வேறு முயற்சி, வேறு லெசன் படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ஒரு பர்பஸ், உங்களுக்கு ஒரு பர்பஸ். அதனால் இங்கெல்லாம் யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. எனக்கு கொடுத்த சிலபஸ் என்னவோ நான் அதை கரெக்டாக படித்தேன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்தாங்கன்னா அதை புரிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். அப்படியே ஸ்கூல் தாங்க டிட்டோ. ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிலபஸை புரிஞ்சு படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே தனித்தனி சிலபஸை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிடலாம். வேணுங்கிற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். எல்லாமே இங்கே இருக்குங்க, நம்ம தான் எடுக்க மாட்டோம், அதுதான் உண்மை. இங்கே
அஃபர்மேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது கிடச்சிருச்சு, நல்ல விஷயம் நான் இப்போ வந்து அனுபவிச்சிட்ருக்கேன், எனக்கு எல்லாமே வந்து கடவுளோட அருளால் எல்லா விஷயங்களும் எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன் பண்ணுங்கள். பாசிட்டிவிட்டியாக ப்ரெசன்ட் டென்ஸில் பண்ணுங்கள். அஃபர்மேஷன் பண்ணும்போது அது வந்து அடிக்கடி நம்ம சொல்லும்போது அது வந்து தாட்டில் போடும்போது அது ஒரு எனர்ஜி ஒரு க்ரியேட் பண்ணும், ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி, ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பினஸ் மோடு. அப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சரண்டர் மோடு இது, இந்த கார்டெல்லாம் இல்லாமல் இந்த சரண்டர் மோடு, அந்த கிராட்டிடியூடு, இந்த கார்டு தான் மெயினான கார்டு. என்னென்னா இது ஒரு லெசன். எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் எடுக்காதீங்க, முடியாது. அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தலைவலி, வேணாம், விட்டுருங்க. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பாடமாக நிறையா படிச்சிருக்கேன். அதனால் இந்த கார்டு பார்த்தாலே உங்களுக்கே நீங்களே வந்து ஆன்சர், இந்த கார்டும் வெளியில் வருவேங்குது. இந்த கார்டு வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பிளாங்க், ஒன்றுமே இல்லை. கடவுள் வந்து நீ எதையுமே பெருசாக ஆசைப்படாத, மைண்டில் எதையுமே வச்சுக்காத, உனக்கு நான் கொடுக்குற விஷயத்த நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே பெருசாக யோசிக்காதீங்க. பிளாங்க் கார்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்கனாலே அங்கே வந்து பெயின் இருக்கும். ரிப்பீட்டிங் யுவர் சைக்கிள். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்கள் சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் கவுளி அடிக்குது. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவீங்க. அப்போ திரும்ப திரும்ப இந்த சைக்கிளுக்குள்ளேயே வருவீங்க. திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுட்டு திரும்ப திரும்ப டேரோ ரீடிங் பார்க்க வருவீங்க. அடுத்தது நான் ஆக்சுவலாக என்ன தெரியுமா பண்ணேன், நானும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் என்னன்னு எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. உங்களை மாதிரி தான் நானும் வந்து நிறையா கஷ்டப்பட்டேன், கொஸ்டின் கேட்டேன், மாட்டிக்கிட்டேன், அழுதேன், வெளியில் வர முடியல, ஏன் என் வாழ்க்கை அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டேன். நிறைய டேரோ ரீடிங் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதில் நிறைய கனெக்டிவிட்டி பண்ணேன். இந்த யூடியூப்லேயே வந்து அதிகப்படியாக ஒரு 2-3 டேரோ ரீடிங் மட்டும் பார்ப்பேன். அது எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நிறைய விஷயங்கள் வந்து அந்த கைடன்ஸ் எடுத்துகிட்டு என்னை மாற்றிக்கிட்டேன். அதில் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது, பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, பெரிய சேஞ்சஸ். ஆனால் ஒன்றுமே வரல அப்படின்னு நானும் வந்து புலம்பிகிட்டே இருந்தேங்க. அப்புறம் அப்போல்லாம் வந்து நான் சரியாக அந்த இன்னர் ஒர்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டேரோ ரீடிங்கில் வந்து அவங்க சொல்லலை. டேரோ ரீடிங்கில் சொல்ல முடியாது, டேரோ ரீட் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து யாருமே அந்த ஒரு விஷயத்த சொல்லலை. பாஸ்டில் சொன்னாங்க, ப்ரெசென்ட்டில் சொன்னாங்க, ஃப்யூச்சரில் சொன்னாங்க. பட் வந்து எப்படி இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத வந்து யாருமே எனக்கு டீச் பண்ணல. அதனால வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எனக்கு வந்து கடவுள் தான் வந்து என்னை மூவ் பண்ணி கொண்டு போனார். ஒவ்வொரு இடங்களில் போய் மெடிடேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 7 சக்ரா மெடிடேஷன், ஒரு விஷயமாக நான் வந்து என்னை வந்து மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கும் போது தான் தெரிஞ்சுது இந்த வேர்ல்டே வந்து ஒரு மெராக்கிள். இது வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்த தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து டேரோ ரீடிங் அப்படிங்கிறது வந்து டேரோ மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது, யாரோ எப்படி வேணாலும் கொடுக்கட்டும். ஜென்ரலாக எல்லாரும் அப்படி தான் கொடுப்பாங்க. பட் வந்து இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு உண்டான விஷயமும் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். நானாக கற்றுக்கிட்டது எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் வாழ்க்கை மாறினதுக்கப்புறம் ஏன் நம்ம இதை வந்து டேரோ ரீடிங் மூலமாக நம்மளை வந்து சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக சொல்லும்போது அவங்க வெளியில் வந்துடுவாங்க. கவுளி அடிக்குது. அதனால தான் வந்து நான் இப்போ மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறேன், வெளியில் வரத்துக்கு உண்டான விஷயமும் நான் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்குமே வந்து கடவுளோட அந்த ஒரு பிளெஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ரீடிங்கை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 3000 பேர் நெருங்க போகிறேன். அந்த 3000 பேருமே வந்து இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு நிறைய வியூஸ், 3000 வியூஸ் மேலேயே கூட வருது, லைக்ஸ் அதுக்கு மேலே வருது. எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் அத்தனை பேரும் கொடுக்குற ஆதரவு தான் நீங்கள் மாறணும்னு நினைக்கிற என்னோட நல்லெண்ணத்துக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பரிசு தான், கடவுள் கொடுக்குற பரிசு தான் நான் நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸோடு சேர்த்து நான் கொடுக்குறேன். எப்படியாவது தப்பிச்சு வெளியில் வந்துடுங்க. ஒன்று ஏதாவது ஒரு கடவுள் கொடுக்குற அந்த லெசனை படிச்சிட்டிங்கன்னா உங்கள் சோல் அதுக்காக தான் வந்திருக்கு, தப்பிச்சிடுவீங்க. இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது. அதே மாதிரி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட இன்னொரு யூடியூப் சேனல். அதில் வந்து ஷார்ட்ஸு மட்டும்தான் வரும், ஷார்ட்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நிறையா வீடியோஸ் கூட போடுவேன். அந்த ஒரு லிங்க்கையும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன்.
மறக்காமல் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்தது மாதிரி இன்னொரு சேனலுக்கும், அதாவது என்னோடய சேனல் தான், அதுலேயும் ரீடிங் வரும், அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கலிக்காலம் இல்லையா, இதில் சீக்கிரமாக வந்து நிறையா சோல்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டு வரணும், இன்ட்ராஸ்பெக்ஷன் வரணும், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரணுங்கிறதுக்காக காஸ்மிக்கில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து இந்த 3D வேர்ல்ட்லேயும் நிறையா பேருக்கு ஒரு அவேக்கனிங் நடக்குது. அதனால் என்னோடய ஸ்பீச் இன்னொரு சேனலில் போகும்போது இன்னும் நிறைய பேர் வந்து அதில் வந்து சப்ஸ்கிரைப் ஆகி புதிய புதிய சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க இல்லையா. நிறைய மோசமான சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா. நல்ல சேனல்ஸ் 1-2 பிரான்ச் மாதிரி போட்டால் இன்னும் நிறைய பேருக்கு போகும். அதனால் என்னுடைய சேனலுக்கு இந்த சேனல் கொடுக்குற சப்போர்ட்டு அந்த சேனலுக்கும் கொடுங்க. அதோட பேர் கூட கடவுள் தான் எனக்கு கொடுத்தாங்க, யூனிவர்சல் வாய்ஸ் 369 அந்த சேனல் தான். எனக்கு வந்து யூனிவர்சல் டிவைன் மெசேஜ் 369 மாதிரி எனக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் இந்த 369 வந்து விட்டுறக்கூடாது, நீ இதை இது வந்து யூனிவர்சல் நம்பர், இது யூனிவர்சல் வாய்ஸ்னால் யூனிவர்ஸோட வாய்ஸ், இந்த மாதிரி பேஸ் பண்ணி நீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இன்ட்யூஷனில் வந்தது. அதனால் நான் வச்சுட்டேன். கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க 369லாம் நான் பார்க்குறேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அடிக்கடி நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு புதிய ஒரு மாற்றம் தான், நியூ பிகினிங். இந்த உலகத்தில் இனிமேல் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது, நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். என்னோடய பைக் நம்பரும் 369 தான், என்னோடய சேனல் நம்பரும் 369 தான், இந்த சேனல் நம்பர் புது சேனல் நம்பரும் 369 தான். இனிமேல் வந்து எனக்கு என்னன்னு தெரில, அந்த நம்பர் மேலே வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கதை இப்போ வேண்டாம், இப்போ நம்ம ரீடிங்குள்ளே வந்துடுவோம். 9999 இது வந்து பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். நாளைக்கு என்ன டேட்டு, நாளைக்கு ஆக்சுவலாக 10. நிச்சயமாக 11/11 போர்ட்டலுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுடைய ஆசைகள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருந்ததுன்னா காஸ்மிக்கில் வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, அந்த டேட்டில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அன்றைக்கி வந்து 11/11 அந்த போர்ட்டல் வரும்போது நீங்கள் வந்து அது கரெக்டாக 11/11 AM-க்கும் 11/11 PM-க்கும் 11/11 தானே, நவம்பர் டிசம்பர், ஓகே, அந்த பிஎம்க்கும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். லாஸ்ஃபுல் சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கார்டு வந்ததே இல்லைங்க. நிறைய பேர் வந்து தொலைச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தொலைச்சிருக்கீங்க. பண விஷயமாக இருக்கட்டும், ஒரு இழப்புகளாக இருக்கட்டும், அதான் உறவுகள் இழப்புகளாக இருக்கட்டும், திடீர்னு சில பேர் வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இழப்பாக கூட இருக்கலாம். சில பேரை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு நம்ம வாழ்க்கையில் தான் கடைசி வரைக்கும் வருவோம்னு சொல்லிட்டு விட்டு போனவங்களும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு இழப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நிறையா பேர் வந்து தவிச்சிட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இங்கே வந்து நிறையா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரைட் டைம்லாம் எல்லாமே புரிய வருதுங்க. இப்போ இந்த ரீடிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரைட் டைம் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நான் மெசேஜ் சொல்லி உங்கள் ஆள் மனசில் பதிய வைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நான் சொன்னேன்ல 1111 அப்படின்னு, 1111 அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் வருது. நீங்கள் இப்போ வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் நடக்குது. பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ரெடியாக இருங்க, உங்களுடைய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அப்போஸ் பண்ணாதீங்க, சரண்டர் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டெப் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கும் போது நம்ம வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாறுது. அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்சாண்டட் பாத்தில் வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்டு அப்படியே அழகாக வெளியில் வருது. பாசிட்டிவ் தாட்ஸ், இதுதான் உங்களுக்கு லேக்காக இருக்குது. பாசிட்டிவ் தாட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுதான் உங்களை ரியாலிட்டி, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் அது வந்து எது ஷேப் பண்ணுது அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் தான். இதை தான் நான் மாற்றி சொல்கிறேன். பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தலைக்கெல்லாம் மாறும். அதனால் உங்களை பாசிட்டிவிட்டியாக வைங்க. இதுதான் பாட்டம் ஆஃப் த டெக்கு வந்துச்சு இல்லை.
அடுத்தது அமைதி கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு அமைதி தேவைப்படுதுன்னு எனர்ஜி கார்டில் பார்த்தோமா, அதே அமைதி தான். அதை நிறையா வந்து உள்ளே ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க, பொறுமையாக இருக்குங்க. எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ், எக்ஸ்டர்னல்ஸ் சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் மோசமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு அமைதியை கொண்டு வாங்க. உங்கள் கனவுகளில் பெருசாக நினைங்க, ஒரு சின்ன லெவலாக நினைக்காதீங்க. குட்டியாக இவ்வளோ தான் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் கனவுகளோ லட்சியமோ வைக்காதீங்க. உங்களால் முடியும், உங்களால் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. உங்களால் முடியும், அதுதான் உண்மை, அதை நம்புங்க. இப்போ அடுத்தது வந்து சிவாப்பா கார்டு. இன்றைக்கி டைம் 1 மணி நேரம்லாம் எடுக்க மாட்டேன், முக்கால்வாசி கம்மி பண்ணிடுறேன். டைம் ரொம்ப நேரம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கம்மி பண்ணுறேன். ஆனால் டெய்லி கம்மி பண்ணுவேனான்னு தெரியாது. ஏன்னா கடவுள் என்ன கொடுக்குறாங்களோ, என்ன வந்திருக்கு, ப்ளூ கார்ட்ஸ் வந்திருக்கு, பரவாயில்ல எடுப்போமா, கடவுளோட கைடன்ஸ் தான். செல்ஃப் கேர் கண்டிப்பாக முக்கியம். செல்ஃப் கேர் வந்து இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களை ஏதாவது ரொட்டீனாக ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஒரு 4 மணி நேரம் செய்கிற வேலையை 1.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம். ஒரே மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா மூளைக்கு வந்து அந்த மைண்டுக்கு வந்து அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. பண்ணணுமேனு கடமைக்கு பண்ணோம். அதனால் எந்த விஷயம் ஃபஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ரொட்டீன் ஒர்க்லேருந்து பிரேக் எடுத்து இந்த பக்கம் வாங்க. உங்கள் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உங்களை மைண்டையும் பாடி சோல் இதெல்லாம் வந்து அதை வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் ஈடுபடுங்க. உங்களை வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலாக நீங்கள் தான் வந்து உங்களை மாற்றிக்கணும். அடுத்தது வந்து யுனிவர்சல் சவுண்டு ஓம். கண்டிப்பாக மெடிடேஷனுக்குள்ளே வாங்க, ஓம் சாண்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ்ஸு, மைண்ட் கிளாரிட்டி, மைண்ட் ஸ்டில்னஸ்ஸு இதெல்லாம் வந்து கிடைக்கும். சக்ரா, க்ரௌன் சக்ரா வந்து அது ஒரு உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு 7 சக்ரா மெடிடேஷன் பண்ணும்போது க்ரௌன் சக்ரா மூலமாக கடவுளுக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும். நிறையா விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. நிறையா வந்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரியல. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க பாடங்கள்லாம் 1, 2, 3 தான். நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் இந்த உலகத்தில் நிறையா லெசன் கற்றுக்கிட்டேன், பெரிய பெரிய ஆஃபீஸர், பெரிய பெரிய டாக்டர், பெரிய பெரிய இன்ஜினியர், கலெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அப்படின்னு நிறைய மினிஸ்டர் யாராக இருந்தாலுமே, ஆனால் கடவுள் வந்து கற்றுக் கொடுக்குற பாடத்தை வந்து முழுசாக நம்ம யாருமே கற்றுருக்க மாட்டோம். 1, 2, 3 லெவலுக்கு கூட நம்ம இன்னும் கற்றுக்காதனால தான் நமக்கு இவ்வளோ அடி உழுகுது. ஏன் அடி உழுகுது? இப்போ பரீட்சையில், இப்போ எக்ஸாமில் போய் வந்து நமக்கு வந்து சரியாக படிக்கலை அப்படின்னா என்ன வருது? நமக்கு மார்க் வராது, டீச்சர்கிட்டேருந்து அடி விழுகும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து வாழ எப்படி கற்றுக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கோமோ அந்த லெசனை கற்றுக்கல அப்படின்னா நமக்கு பாடம், அதாவது கஷ்டங்கிற அடி விழுகுது. அதனால தான் நமக்கு அடி விழுகுதுங்க. நம்ம இன்னும் 1, 2, 3 கற்றுக்கல, இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம், சோல் லெவலில் நம்ம என்ன கற்றுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத இன்னும் புரிஞ்சிக்காதனால தான், லைஃப்பை எப்படி வாழணும்னு தெரிஞ்சிக்காதனால தான் நம்ம இப்படியெல்லாம் அடி வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து உண்மையானது கிடையாது. நீங்கள் உள்ளே மாறும்போது எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து கடவுள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்களே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி, நீங்களே செய்யக்கூடிய மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களோட நலனுக்காகவும் உங்களுடைய சமுதாயத்தில், அதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நலனுக்காகவும் யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக, கன்னிங்காக இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. அதை வந்து ஒரு அரகண்ட்டாக திமிர் பிடிச்ச மாதிரி. ஏன்னா கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு பவர்லாம் கொடுக்குறாங்க, கவுளி அடிக்குது. இது வந்து வரமாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. உங்களால் எல்லாமே பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையை மாறத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்குது. அதை வந்து வரமாக தராங்க. அதை வந்து தவறான பாதையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் விடாமல் நல்ல பாதையில் எடுத்து போங்க. உங்களுக்கு இனிமேல் குட் ஃபார்ச்சூன் தான். சிவா வந்து பிளஸ்ஸிங் பண்ணிட்டாங்க, கடவுள் அப்பா சிவாப்பா. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கை பாதையை வந்து ஒரு வெளிச்சமாக பிரகாசமாக கொண்டு வரும். நீங்கள் வந்து அழகான ஒரு சைல்டுங்க. இனிமேல் உங்களுக்கு வந்து சந்தோஷம் மட்டும்தான். கடவுளோட ஒரு டிவைன் சைல்டு தான். அதனால் சந்தோஷம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில். அந்த டிவைனோட அந்த அருட்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, கடைக்கண் பார்வை, பிளஸ்ஸிங் பார்வை அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக கிடைச்சிருச்சு. சிவாப்பா பயங்கரமாக கொடுக்குறாங்க பிளஸ்ஸிங்ஸ்லாம். கடவுள் வந்து கையை நீட்டிட்டார். நம்ம அந்த கார்டு, எனர்ஜி கார்டில் என்ன பார்த்தோம்? கடவுள் கையை நீட்டிகிட்டு இருக்காருன்னு. நீட்டிட்டாங்க. நீங்கள் யாரெல்லாம் இப்போ கஷ்டத்தில் இருக்கீங்களோ, உங்களோட ஹார்ட் டைம் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, யாருமே துணைக்கு வரலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப்பாக
வந்து சிவாப்பா வந்து கொடுக்குறாங்க. ஓம் நமச்சிவாய கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ஐ எம் சேஞ்சிங்னு டைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, உங்கள் மைண்டில் வந்து ஸ்டக் ஆகுதோ அந்த விஷயத்தை வந்து டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.